Very good morning, my dear friends. Lime Lyrics morning message-க்காக வெயிட் பண்ணுறீங்க. Here is the message. இன்னைக்கு என்ன மெசேஜ் தெரியுமா? பேஷன்ஸ். நிறைய பேர் பேஷன்ஸ் அப்படின்னா அமைதியாக பொறுமையாக காத்துட்ருக்குறதுங்கிறாங்க. இன்றைக்கி ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் உலகமே மாறிடுச்சு. ஏன் நீ பேஷண்ட்டாக இருக்க மாட்டேங்கிற? ஸோ நிறைய பேர் என்ன ஆகிடுறது, இந்த பேஷன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பேஷண்ட்டுன்னு பேஷண்ட்டாகவே மாறிடுறாங்க. ஏனென்றால் அமைதியாக இருப்பது என்பது வேறு, அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு நாமளே ஏமாற்றிக்கிறதுன்றது வேறு. காலம் ஓடிட்டே இருக்குது. இந்த ஒரு செகண்ட் வில் நெவர் கம் பேக். இப்போ என்ன டைம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நிமிடத்துக்குள்ளே அடுத்தது டைம் மாறிடும், அடுத்த நொடிக்கு போயிடும். ஸோ காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காத்திருக்கிறது அவசியம்தான். எனக்கு சரியான நேரம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேங்கிறது ஓகே. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு கால நேரம் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், ஒரு நத்தை அப்படி ஊர்ந்து வந்துட்டுருக்கு. ஒரு சிம்பாலிக் தான் அது. ஒரு நத்தையை போய் ஒரு முதல்ல போய் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் காத்திருக்குமான். நத்தை தானே வந்து என் வாயில் உழட்டும் அப்படின்னு காத்துட்டே இருக்கான். அந்த நத்தை வாய்க்கிட்ட நெருக்கும் பொழுது இது பசியில் செத்து போய் கூடாக மாறிடுதான். see the டிஸ்கிரிப்ஷன். அந்த படத்தையே டிஸ்கிரிப்டிவாக மாற்றிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன். இதுக்காக காத்திருக்கேன், அதுக்காக காத்துட்டு இருந்தேன், இது வரும்னு நினச்சேன், வரவே இல்லை அப்படின்னா ஒரு மணிக்கணக்கில் இல்லை, நாள் கணக்கில் இல்லை, வாரக்கணக்கில் இல்லை, மாதக்கணக்கில் இல்லை, வருஷக்கணக்கில் காத்திருந்து தன்னுடைய வாழ்க்கையே இழந்தவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ பேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் கோபமே படக்கூடாது, கோபப்படுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அது மாதிரி பேஷண்ட்டாக காத்திருக்கணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நான் அமன் பண்ணுறேன், நான் வந்து பொறுமையின் சிகரம் எல்லாம் சொல்வீங்க. ஆனால் அந்த பொறுமை காத்திருக்கும் நேரத்தில் எதற்காக காத்திருக்கிறோம், ஏன் காத்திருக்கிறோம், யாருக்காக காத்திருக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பர்பஸ் தெரியல, பர்சன் தெரியல, பிளேஸ் தெரியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த 3 P நமக்கு தெரியல அப்படின்னாக்க பர்பஸ், பிளேஸ் அண்ட் பர்சன் நம்ம காத்துட்ருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ ப்ளீஸ் டிசைட் தீஸ் 3. இது 3 என்னன்னு முடிவு பண்ணிக்கங்க. யாருக்காக காத்திருக்கோம்? ஒரு ராங் பர்சனுக்காக நீங்கள் காத்திருந்தா அது உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஒரு ராங் பர்பஸ்க்காக நீங்கள் காத்துட்டே இருந்தீங்கன்னாக்க அது உங்களுக்கு கிடைக்காம போகும் பொழுது இருக்கிற வாய்ப்பெல்லாம் இழந்து அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டோமே. there are so many purpose. I could not select the right purpose. I selected the wrong one, the wrong person. இல்லையா? அப்போது நமக்கு அது பர்பஸும் சரியில்லை, பர்சனும் சரியில்லை, இல்லையா? அப்போ நமக்கு ஒன்றுமே டிசைட் பண்ணவே நம்மளால் முடியல. அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பர்பஸ் சரியில்லை, பர்சனுக்காக நம்ம சரியாக வெயிட் பண்ண தெரியல நமக்கு அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க பிளேஸ், எந்த பிளேஸில் வெயிட் பண்ணுறோம், இல்லையா? ஒரு ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் ஒருத்தர் மணிக்கணக்கில் காத்துட்ருக்கார். அது திறக்கவே இல்லை அந்த கவுண்டர். அவருக்கு பின்னால் ஒரு 10 பேர் வர நின்றுட்டுருக்கான். நான் அப்புறம் போனேன், என்னங்க எதுக்கு இங்கே நின்றுருக்கீங்கன்னு. இல்லைங்க அந்த கவுண்டர் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கான் பாரு. அப்படியா, எங்கே போட்டிருக்கான்? பார்த்தா அவன் சின்னதாக கவுண்டர் க்ளோஸ்னு போயிட்டுருக்கான். அது இப்படி இருக்கிறதுக்கு கூட இப்படி சாஞ்சிருச்சு. இப்படி இருக்கணும் இல்லை, இப்படி சாஞ்சிருச்சு. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். இவங்க கவுண்டர் க்ளோஸ்டு ஆள் வரும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ராங் பிளேஸில் வெயிட் பண்ணுறோம். ராங் பர்பஸ் இஸ் ரைட், இல்லையா? அந்த பர்சன் இஸ் ரைட். அங்கே தான் டிக்கெட் கவுண்டர். ஆனால் பிளேஸ் ராங் பிளேஸ். அடுத்த கவுண்டருக்கு போயிருக்கிறோம். விசாரிக்கிறதே கிடையாது. நம்ம எதையுமே சுற்றி முற்றி பார்க்குறது. ஒரு பிளைண்ட் பிலீஃப், ஒரு பிளைண்ட் ஃபெய்த். அண்ட் நான் வந்து பேஷண்ட்டான ஆள், ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி, நான் பொறுமையாக காத்திருக்கிறேன்.
இந்த அவசரமான உலகத்தில் அவசரப்பட வேண்டிய விஷயத்துக்கு நம்ம அவசரப்படலை அப்படின்னா நம்ம காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளுடைய வாய்ப்புகள், நம்மளுடைய அந்த ஒரு நன்மைகள் எல்லாத்தையும் இழந்து திண்டாட வேண்டியது தான். பி கேர்ஃபுல். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.